வணக்கம் நண்பர்களே. தமிழக முதல்வர் ஸ்டாலின் சட்ட நிபுணர்களுடன் தீவிர ஆலோசனையில் இருப்பதாக ஒரு தகவல் பரவி கொண்டிருக்கிறது. என்ன அப்படி ஒரு தீவிர சட்ட நுணுக்கங்கள் ஆலோசனை? ஜனவரி 21, இன்னைக்கு ஜனவரி 12, 2026, ஜனவரி 21 சுப்ரீம் கோர்ட்டில் இறுதி விசாரணை வருது. இது ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் பகுதியில் 2011 வெற்றி பெற்றது செல்லாது அப்படிங்கிற ஒரு வழக்கு. அன்றைக்கு அவரை எதிர்த்து போட்டியிட்ட சைதை துரைசாமி தொடுத்த வழக்கு. இந்த வழக்கு சம்பந்தமான இந்த வழக்கு இறுதி விசாரணை, நன்றாக கவனிச்சிருக்கேன், இறுதி விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் 21 வருது. ஜனவரி 21, இன்றைக்கி 12 ஜனவரி. அப்போ இதில் எப்படியாவது இவரை லாக் பண்ணணும் அப்படிங்கிறதுல பெரிய சட்ட ஆலோசகர்கள்லாம் மத்திய அரசு கூட்டி அந்த இவரை லாக் பண்ணுறதுக்கான பாயிண்ட்டுகளெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒருவேளை இந்த மத்திய அரசு சட்ட ஆலோசனைகளின்படி அங்கு வைக்கப்படும் வாதங்களின்படி இவருக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டால், ஸ்டாலினுக்கு நெருக்கடி ஏற்பட்டால், நெருக்கடின்னு என்ன, செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்கன்னா அப்படியே யூட்டர்ன் ஆயிரும் 2026 தேர்தல். இவ்வளோ பெரிய சரிவை சந்தித்தால் அடுத்து அவருடைய கனவான மகனை, அதாவது உதயநிதியை முதல்வராக்குன்ற கனவு பெரும் சரிவுக்குள்ளாகும். கூட்டணி கட்சிகள் விலகக்கூட செய்யலாம். திமுக கூட்டணியே ஒரு கேள்விக்குறியாகும். இத்தனை பெரிய சரிவை சந்திப்பதற்கு முன் அந்த இறுதி விசாரணை, ஜனவரி 21 நடக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய இறுதி விசாரணையில் என்னென்ன வாதங்களை எல்லாம் முன்வைக்கலாம், என்னென்ன வாதங்களை முன்வைத்தால் நமக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படாமல் இருக்கும், அந்த தீர்ப்பு இவர்களுக்கு திமுகவுக்கு சாதகமாக வருவதற்கு என்னென்ன வாதங்கள் வைக்க வேண்டும், அல்லது எப்படியெல்லாம் அதை தள்ளி வைக்க வேண்டும், இப்படி ஒரு ஆலோசனையில், தீவிர ஆலோசனையில் ஸ்டாலின் சட்ட நிபுணர்களுடன் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அறிவாலயத்துடைய சீனியர்கள்னு சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் அரெஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, அதுவே ஒரு அனுதாபம் ஆயிரும். ஒரு நாள் ஏற்படாது. அனுதாபம் ஏற்படுமான்னு நீங்கள் சர்வே வேணால் எடுத்து பாருங்கள், நியாயமான ஆட்களை வச்சு. ஒரு நாளும் இவருக்கு அனுதாபம் ஏற்படாது. ஏன்னா ஏற்கனவே அரசுக்கு எதிரான மனநிலை இருக்குது. மேடைக்கு மேடை முழங்கிறது மட்டும்தான் வேலை. மற்ற எந்த ஒரிஜினாலிட்டின்னு சொல்லுவாங்களே, கலை யதார்த்தம் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். காரணம், அதிகாரிகளின் பேச்சை மட்டுமே கேட்பதால். முதல்வர் நல்ல சிந்தனை உள்ளவராக கூட இருக்கலாம், ஆனால் அதிகாரிகள் இவரை அலக்களித்து இவர் எப்படினாலும் கொண்டு போய் இந்த தேர்தலில் தோக்க வைக்கணும்னு முடிவு வெட்டியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அதனால் இவருக்கு ஒரு நாளும் இவர் கைதாயிட்டாருன்னா அனுதாபம்லாம் ஏற்படாது, மிகப்பெரிய பின்னடைவு தான் ஏற்படும். அதனால்தான் தீவிரமான சட்ட ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். ஜனவரி 21 இவருக்கு என்ன மாதிரியான தீர்ப்பை கொடுக்க இருக்கிறது? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.